பிரதமர் அவர்கள் வந்த பொழுதே ஒரு பக்தாதியாக, ஒரு சாதாரண மனிதராக சிவபெருமானுக்கு பூஜை செய்து அங்கே கண் கலங்கி நின்று கொண்டிருந்தார்கள். பிரதமர் நடந்து கொண்ட விதம், வாரணாசி காசியினுடைய எம்பியாக இருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் வந்த பொழுதே காசியினுடைய கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு பக்தாதியாக, ஒரு சாதாரண மனிதராக தீர்த்தத்தோடு தான் கோவிலுக்குள்ளே வந்தாங்க. அந்த தீர்த்தத்தை அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சுவாமி கையில் கொடுத்து அதனால் சிவபெருமானுக்கு பூஜை செய்து அங்கே கண் கலங்கி நின்று கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் கூட கங்கையும் காவிரியும் கலப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த பிரதமருடைய இதை நான் பார்க்குறேங்க. இது 3 விஷயங்கள். இதில் அரசியல் எதுவுமே கிடையாது. நேற்று தூத்துக்குடியில் மிக முக்கியமாக நம்முடைய விமான நிலையத்தினுடைய திறப்பு விழா என்பது தென் தமிழகம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற எல்லா பகுதிகளுக்கும், கன்னியாகுமரி உள்ள பகுதிகளுக்கு நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி ஓப்பன் ஆகுது. நேற்றே நம்முடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் அவங்க பேசினாங்க, ராம்மோகன் அவர்கள், உடனடியாக டெல்லி, மும்பை 2க்கும் விமான சேவையை நாங்கள் ஏற்பாடு செய்ய போகின்றோம் என்று. நீண்ட நாள் தூத்துக்குடி மக்களுடைய கனவு 24/7 ஆப்ரேஷனல் ஏர்போர்ட் வேண்டும் என்பது, பெரிய ரக விமானங்கள் அங்கே இறங்க வேண்டும் என்பது. இன்றைக்கி ATR ரக விமானங்கள் மட்டும்தான் தூத்துக்குடியில் இறங்குது. அதுவும் நம்முடைய தென் தமிழகம் பகுதியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த பகுதி, விருதுநகர், உங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதம் கடைசிக்கு வெயிட் பண்ணுங்க, முக்கியமானது இருக்குன்னு சொன்னீங்க. முக்கியமானது இருக்கும் எங்கேயும் சொல்லிங்கன்னா, எனக்கு கடந்த 2-3 மாதங்களாக மக்களை சந்திக்கிறேன், வேலையை செய்கிறேன். அதே நேரத்தில் நம்முடைய ஃபவுண்டேஷன் வீத லீடர்ஸ் அந்த வேலையும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்கன்னா, தோட்டத்து வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது அடிக்கடி நேரடியாக பேசுவதற்கு வாய்ப்பு குறைவாகத்தான் இருந்தது. காரணம், தலைவர்கள் ரெகுலராக சந்திக்கிறாங்க, உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. இன்றைக்கி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நம்முடைய தலைவர்கள் வருகை கொஞ்சம் தாமதமாக இருந்தது. காரணம், பிரதமரோடு அவங்க வந்தாங்க. அதனால் காலையில் நான் பத்திரிகையாளர் நண்பர்களை சந்தித்தேன். பிரதமருடைய விஷயத்தை பற்றி பேசுவதற்காக தேவைப்பட்ட நேரத்தில் மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் பத்திரிகை நண்பர்களை சந்திக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்கான நேரம் நீங்கள் கேட்டீங்க, அது தொடர்ந்து விரைவில் நான் அதிகமாக சந்திக்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. இல்லை சார், உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசப்பட்டு, அதாவது வந்துங்கன்னா, நம்முடைய கட்சியை பொறுத்தவரை தேசிய தலைவருடைய தேர்தல் நடக்கணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் முழுமையாக நம்ம தேர்வு செய்யலை. மாநில தலைவர் அதற்கான வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள் அதை முடிக்கணுங்கன்னா, அகில இந்திய அளவில் இன்றைக்கி மாநில தலைவர்கள் பொறுப்பு மட்டும்தான் நம்ம மாற்றியிருக்கோம். நிறைய வேலைகள் இருக்குது. நாங்கள் எல்லோரும் சாதாரண தொண்டர்கள். பொறுப்பு வந்தாலும் அதேபடி தான் வேலை செய்வாங்கன்னா, பொறுப்பு இல்லை என்றாலும் அதேபடி தான் வேலை செய்வோம். அதனால் பொறுப்பு என்பது எல்லோரும் எல்லாமே நிலையில்லாத பொறுப்பு தாங்க, நான் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் பொறுப்புக்காக எங்கள் வேலையை குறைச்சிக்கிட்டோம், நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற பேச்சுக்கு இறங்க. அண்ணா, அதாவது கட்சி நமக்கு ஒரு பொறுப்பு சொல்லி இது செய்யினா நம்ம செஞ்சாகணும். அது எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சரி. இன்றைக்கி கட்சி நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா, மாநில அரசியலில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், பேசி கொண்டிருக்கின்றோம். எனக்கு தெரியாது, இன்னும் 1 வாரம் கழிச்சோ, 15 நாள் கழிச்சோ, 1 மாதம் கழிச்சோ தெரியாது. கட்சி இன்னொரு பொறுப்பு கொடுத்து செய்யினா செய்ய போகிறோம். நம்ம கட்சியில் யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்கண்ணா. பொறுப்பு வரும்பொழுது கொடுப்பாங்க, அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.